அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் மறந்தும் இந்த ஒரு நாளை தவற விடாதீர்கள். அந்த நாள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய அண்ட சராசரங்களையும் அடக்கி ஆளக்கூடிய அன்னை ஆதிபராசக்தியும் ஆண்டாளும் அவதரித்த திருநாள் தாங்க திரு ஆடிப்பூரம். இந்த வழிபாட்டிற்கு உகந்த நாள். இந்த வருடம் திரு ஆடிப்பூரம் ஜூலை 28 திங்கட்கிழமை திரு ஆடிப்பூரம் நம்மளுக்கு வருது. இந்த வழிபாட்டிற்கு உகந்த நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 மிக மிக உன்னதமான நேரம். சிரமம் பார்க்காமல் அந்த நேரத்தில் இந்த வழிபாடை பண்ணிடுங்க. திரு ஆடிப்பூரம் அன்னைக்கு எல்லா அம்மன் கோயில்கள்லையும் அம்மனுக்கு வளகாப்பு பண்ணி வழிபாடு சிறப்பாக நடக்கும். அன்னைக்கு நம்மளால் முடிஞ்ச வளையல் வாங்கி அம்மனுக்கு கொடுக்கலாம். இதை ஆடிப்பூரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து எல்லா கோயில்கள்லையுமே வளையல் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளால் முடிஞ்ச 1 டசன் வளையல் வாங்கி கொடுத்தாலும் தாராளமாக வாங்கிப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். வீட்டில் வழிபாடு பண்ணுறதுக்கு முந்தின நாள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இந்த வழிபாட்டிற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ, பழம், வெற்றிலை பாக்கு, முக்கியமாக கண்ணாடி வளையல் ஒரு 5 டசன் வளையலாச்சும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு திரு ஆடிப்பூரத்து அன்னைக்கு காலையில் ஒரு மனை எடுத்துக்கோங்க. அந்த மனையை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க. சுத்தம் பண்ணி மஞ்சள் தடவி கோலம் போட்டுருங்க. இல்லாட்டி ஸ்டென்சில்ஸ் இருக்கா, கோல அச்சு இருந்துச்சுன்னா அதில் பச்சரிசி மாவு பரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டில் எந்த அம்மன் ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த மனையில் வைக்கலாம். இல்லை எங்களுக்கு குலதெய்வமே பெண் தெய்வம் தான், எங்ககிட்ட அவங்க படம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. உங்களுடைய குலதெய்வ படத்தையே அந்த மனையில் அமர்த்தி இந்த வழிபாடு செய்யலாம். இல்லைங்க எங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வம் தான், நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ படங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பூஜைக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சமயபுரம் மாரியம்மன் ஃபோட்டோ இல்லை உங்கள் ஊர் சைடு இருக்கிற தெய்வங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாலும் அந்த ஃபோட்டோவை அந்த மனையில் வச்சுக்கலாம். ஃபோட்டோ வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோவை நல்லா பன்னீர் வச்சு தொடச்சிடுங்க. இல்லை நல்ல சுத்தமான துணியை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த மனையில் அமர்த்திட்டு நல்ல பூ அலங்காரம் பண்ணிவிட்டு வளையல் வாங்கி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வளையல் எடுத்து வளையல் மாலை கட்டி அந்த ஃபோட்டோவுக்கு வளையல் மாலை போட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் எடுத்துக்கோங்க. விநாயகர் எடுத்து சிலையாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருங்க. இல்லை ரெண்டுமே இல்லை எங்ககிட்ட அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிருங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ படம் சின்னதாக இருந்தால் சரி பெருசாக இருந்தாலும் சரி குலதெய்வத்து படத்தை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்கும் பொட்டு வச்சுட்டு பூ போட்டுருங்க. பூ போட்டுட்டு நெய்வேத்தியம் தயாராக வச்சுக்கோங்க. நெய்வேத்தியம் தயாராக வச்சுட்டு நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி சக்கரை பொங்கல் வைக்க முடிஞ்சவங்க சக்கரை பொங்கல் வைக்கலாம். இல்லை அதெல்லாம் பண்ண முடியலம்மா என்னம்மா பண்ணுறது அப்படின்னா இல்லை நீங்கள் வெறும் பால் சூடாக 1 டம்ளர் பால் காய்ச்சி அதில் வெல்லம் போட்டு இல்லாட்டி நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா சூடான பால் நெய்வேத்தியத்துக்கு ரெடி பண்ணிவிடுங்க. தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் பூ அந்த வளையல் மாலை தொடுத்தது போக ஒரு 2 டசன் வளையல் அந்த தட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அம்மா முன்னாடி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கேற்றிட்டு நீங்கள் தூபம் காமிங்க. தூபம் காமிச்சு முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச மந்திரங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? முதல்ல விநாயகரை நினச்சிக்கோங்க. ஓம் கணபதியே நமக சொல்லுங்கள். இல்லை இது எங்களுக்கு வரலை அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை நல்லபடியாக தங்கு தடை இல்லாமல் நல்லபடியாக இந்த பூஜையை நான் நடத்தி முடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூ எடுத்து விநாயகர் மேலே போடுங்க. அதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி இந்த பூஜையை நான் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும்ப்பா, இந்த பூஜைக்குரிய அனைத்து பலன்களும் எனக்கு கிடைக்கிற மாதிரி அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிக்கோங்க. எங்கள் குலதெய்வமே, எங்கள் சக்தி தெய்வமே, உமக்கு கோடான
கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு கை நிறையா பூ எடுத்து உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா போடுங்க. ஃபோட்டோ இல்லாட்டி ஒரு பிரச்சனையுமே இல்லை. மனசார நினச்சிக்கிட்டு அவங்கள நினச்சிட்டு பூ போடுங்க. பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மனையில் எந்த அம்மனை அமர்த்தி வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய திருநாமத்தை 108 தடவை உங்கள் வாயினால் உச்சரித்து பூவாலையும் அர்ச்சனை பண்ணலாம். ஆனால் மிக 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 சக்தி வாய்ந்தது குங்கும அர்ச்சனைங்க. உங்கள் வாயினாலேயே 108 குங்கும அர்ச்சனைகள் பண்ணலாம். யூடியூப்பில் நிறையா இருக்குது. 108 போட்டிங்கன்னா வந்து அது பாடிட்டே இருக்கும். நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். சில பேர் என்ன நினைக்கலாம், 108 எனக்கு கவுண்ட் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இல்லை 108 வேப்பலை எதில் உருவி வச்சுக்கோங்க. இல்லை குன்றின் மணி விற்கிதில்ல, அந்த மாதிரி 108 குன்றின் மணியை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த 108 மணியை வாங்கி வச்சுட்டு அந்த மணி எடுக்கும் போது அந்த குங்குமத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த 108 கவுண்ட் பண்ணி வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி அடுத்த பூஜைக்கும் அந்த குன்றின் மணியை யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக அதை வச்சு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் சக்தியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றின்னு சொல்லி கூட நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா எல்லா தேவியர்களையும் வணங்கினதுக்குரிய பலன், அர்ச்சனை பண்ணதுக்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பண்ண குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. எடுத்துட்டு அதில் பச்சை கற்பூரம் கலந்து தினமும் நெற்றியில் திலகமிட்டுட்டு வாங்க. அதுவே ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா நீங்கள் 108 சொன்னதை எல்லாமே அந்த குங்குமம் அப்சர்வ் பண்ணிடுக்கும். குங்கும அர்ச்சனை முடிஞ்சோடனே தீபாரதனை காமிச்சிடுங்க. தீபாரதனை காமிச்சிட்டு தண்ணி விடும் போது இந்த பூஜையில் எந்த தப்பு தவறுகளும் இருந்தால் எங்களை மன்னிச்சு மனசார இந்த பூஜையை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் தினமும் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் பூஜை பண்ணும் போதும் இதை நீங்கள் சொல்லி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். நிறைவு செஞ்ச பின்னாடி நீங்கள் அந்த தட்டில் வளையல் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த வளையலை எடுத்து வீட்டில் மூத்த சுமங்கலிகள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு இந்த வளையலை போட்டு விட சொல்லுங்கள். இல்லை அப்படி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் ஹஸ்பண்டையே உங்களுக்கு வளையல் போட்டு விட சொல்லுங்கள். இல்லைங்க அப்படி இல்லாட்டி நீங்களே கூட அந்த வளையலை போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட சொல்லுங்கள். அன்னைக்கு உங்களுடைய கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவு தாம்பூலம் யாருக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னா தாராளமாக கோயிலுக்கு போய் நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். மனசார மன்றாடி நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. மடியேந்தி மடிப்பிச்சை கேளுங்க. அம்மா அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே உங்களுக்கு கைமேல் பலனை கொடுப்பாங்க. இது சத்தியமான உண்மை. 100க்கு 100% இந்த வழிபாடு பண்ணி நிறைய பேத்துக்கு பலன் கிடச்சிருக்கு. அம்மா எனக்கு அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தைய கொடுமா, நோய் நொடி இல்லாத தீர்க்க ஆயுசோட கூடிய குழந்தைய கொடுமா, ஊர்லேயும் நாட்டிலையும் பேசுகிற பேச்சுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு முற்றுப்புள்ளி வைமா, என் கண்ணீரை தொடச்சி விடுமா அப்படின்னு மனமுருகி மன்றாடி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அம்மன் எல்லா வளங்களும் நலங்களும் தருவாங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த திருவாடிப்புற வழிபாடை மேற்கொள்ளுங்க. அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அம்மா எப்படி கருவறையில் நிறைஞ்சு இருக்காங்களோ அதே மாதிரி அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள உங்கள் கருப்பையும் நிறைஞ்சு வாய் நிறைய அம்மானு கூப்பிட்றதுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுமா சமயபுரத்தாலே அப்படின்னு அவட்ட மனமுருகி மன்றாடி கேளுங்க. இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த அம்மனாக இருந்தாலும் அவங்கள மனதுருகி மன்றாடி கேளுங்க. கண்டிப்பாக அடுத்த ஆடிப்புறத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்க, குழந்தை செல்வங்களை தருவாங்க. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வாழ்க வளமுடன்.